வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அண்ட் என்ன பார்க்குற மூவி வந்து த அயல் 2000 ரிலீஸ் ஆன ஒரு எராட்டிக் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போகுது நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கேஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் ரிலேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையில் வந்து ரெண்டே கேரக்டர் தான். ஓகேங்களா, ஹீஜின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து என்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேன். ஓகேங்களா, இந்த பொண்ணு வந்து ஃபிஷிங் ரெசார்ட் ஒன்று நடத்துகிறா. ஓகேங்களா, அங்கே வந்து ஏகப்பட்ட ஒரு மாதிரி அங்கங்கே வந்து வீடாக இருக்கும். ஒரு 4-5 வீடு அவ்வளோதான் இருக்கும். 4 வீடு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு வந்து இன்சார்ஜாக இருப்பான். அண்ட் அதே மாதிரி கஸ்டமர் சில பேர் வருவாங்க. வரவங்களுக்கு வந்து போட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வீட்டில் வந்து விட்டுட்டு வருவாங்க. அவங்க வந்து ஜாலியாக இருக்கிறதுக்கு வருவாங்க. ஸோ ஓகே. அதே மாதிரி நேரத்தில் அங்கே இருக்க மீதி இருக்கிற அங்கே தங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஃபுட்டு கொடுக்குறான். அதே நேரத்தில் இவளே வந்து சில டைம் வந்து ப்ராஸ்டியூட் வேலையும் பார்க்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இருக்கிற அந்த சமயத்தில் ஹீன் சீக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மேன் இருக்கார். அவர் வந்து போலீஸ்கிட்ட தப்பிச்சு தலைமறைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு. ஓகேங்களா, அந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு அன்ஸ்போக்கன் ரிலேஷன்ஷிப் இருக்கு. இவருக்கு வந்து இவன் மேலே ஏதோ ஒன்று இருக்கு, அதே மாதிரி இவளுக்கும். ஆனால் 2 பேருமே காமிச்சிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சமயம். ஓகேங்களா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேன் இருக்காரு, அவரை பார்க்கறதுக்கு வந்து ஒரு இன்னொருத்தி வரும். அவனும் ப்ராஸ்டியூட் தான். ஓகேங்களா, அவன் வந்து இவரை பார்த்து இவருக்கு பிடிச்ச உடனே ரொம்ப வந்து ரேண்டமாக விசிட் பண்ணிட்டு இருக்கா. வந்து விசிட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்துடுறான். ஏன்னா வீக் ஆஃப்னு சொல்லிட்டு வந்துடுறான். ஸோ இவனுக்கு வந்து ஒரு ஜெலஸ் ஆகுது. அந்த ஜெலஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் வெளியே வருது. வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டு இருக்கிற சமயத்தில் இவர் வந்து ஒரு நாள் வந்து போலீஸ் தேடி வருவாங்க. இவர் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஃபிஷிங் ஹோக்கர்னு சொல்லிட்டு வாயில போட்டு ஒரு மாதிரி சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவார். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து இவரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கீழே தண்ணியில் இருக்க வச்சு போலீஸ் வந்து டைவர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வெளியே வந்து இவருக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்து ஸோ வந்து ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. அண்ட் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமும் திரும்பி அந்த இன்னொரு ப்ராஸ்டியூட் வந்து இவரை மீட் பண்ண வர சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அது வந்து ஜெலஸ் வந்து அதிகமாகி இவளை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, கட்டி போட்ட இடத்துலேருந்து நவந்து போயிட்டு தண்ணியில் விழுந்து செத்துடுறான். அதுக்கப்புறம் அவ கொண்டு வந்த ஸ்கூட்டி அவளை 2 பேரையும் வந்து தண்ணியில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து முக்கி இது பண்ணிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கான். அவன் ஒரு ரவுடி பையன் வேற. அவன் வேற தேடி வரான். அண்ட் அவனையும் வந்து கொல்ற சமயம் வந்து 2 பேரையுமே கொண்டு கீழே வச்சிருக்காங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் கதை. ஒரு படம் வந்து ஸ்லோவாகவே போகும். அதே நேரத்தில் வந்து 18+ சீன்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. ஒன்றும் பெருசாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அங்கங்கே இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு ஆவரேஜான படம். உங்களுக்கு வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு ஸ்லோவாக ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் காட்டுற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கிற மாதிரி ஒரு படம் வேணால் இந்த படம் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எல்லா இதுலையும் ஒரு ஆவரேஜ் தான். ஓகேவா, அண்ட் அதனாலே இந்த படத்துக்குலாம் 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதேமாதிரி மூவி பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் அந்த மிஸ்டர் நோபடி. இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.